Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்காத விடியாத திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள் இருப்பதாக கூறி திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கடந்த 4.5 ஆண்டுகளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்று 3வது நாளாக சென்னை ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் அதிகமான ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைந்து அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இணையான ஊதியம் என்பது வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. தேர்தல் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிதான் இந்த 3ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களாகவே வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு தளங்களில் இந்த போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் நேற்று முன்தினம் சென்னை, அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைமையிடமாக செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1500க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் மாபெரும் சாலை மறியல் முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். இதில் 2000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் கைதாகினர். இந்த நிலையில் அவர்களை இரவு முழுவதும் ஆங்காங்கே அடைத்து வைத்து நள்ளிரவில் விடுவிக்கப்பட்ட நிலையில் நேற்று 2வது நாளாக சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இவர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். காலை 10 மணிக்கு தொடங்கிய ஆர்ப்பாட்டம் என்பது 3 மணி வரையில் தமிழக அரசுக்கு எதிராகவும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது குறித்து பலமுறை கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதே போன்று தமிழக முதலமைச்சர், நிதித்துறை செயலாளர் என பலரிடம் பல கட்ட போராட்டங்களை, பல கட்ட மனுக்களை அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் தங்களுக்கு வழங்காத திமுக அரசை கண்டித்து நேற்று இவர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக இவர்கள் திமுக அரசுக்கு எதிரான கண்டன குரல்களை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் 3 மணிக்கு பிறகு படிப்படியாக குண்டுக்கட்டாகவும் தரத்தரவென இழுத்து சென்றும் கைது செய்து ஆங்காங்கே தனிமையில் அழைத்து வைத்து நள்ளிரவில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்று சென்னை ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இவர்கள் 3வது நாளாக விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் எழுப்பும் முழக்கம் என்னவென்றால், தெரியவில்லையா சமவேளை கேட்டு போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் குரல் தமிழக அரசுக்கு கேட்கவில்லையா என்ற ஒரு ஒற்றை முழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக அரசும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வருவது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று இடைநிலை ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மாணவர்களுக்கு, அதாவது தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தொடக்க கல்வியை அளித்து வரும் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் வேடிக்கை பார்த்து வருவது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், எங்களுக்கு தேவை அது கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் தினந்தோறும் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்றும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.